சீரியல் ஆக்ட்ரஸ் ரோஜா பிரியங்கா, அதாவது நல்கர் பிரியங்கா, இப்போ அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னன்னா, அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்களோட அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நேற்றே சொல்லியிருந்தாங்க. அதாவது சன் டிவியில் ரோஜா அப்படின்ற சீரியல் மூலமாக ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் நம்ம நல்கர் பிரியங்கா. அதை தொடர்ந்து ரீசெண்டாக தான் அந்த சீரியல் முடிஞ்சது. இப்போ வந்து நல தமயந்தி அப்படின்னு ஜீ தமிழில் ஒரு சூப்பரான சீரியலில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி சீதாராமன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாதியிலே குவிட் பண்ணிட்டாங்க கல்யாணம் ஆனதுனால. ஸோ அதுக்கடுத்து நடந்த பிரச்சனைகள் எல்லாமே தெரியும். இப்போ அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டையில் இருக்காங்க. ரெண்டு பேருமே பிரிஞ்சு தான் இருக்காங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம ரோஜா பிரியங்கா இருக்காங்களே, அவங்கள வந்து நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில். அவங்க என்ன பண்ணாலுமே அவங்களும் அடிக்கடி ரீல்ஸ்லாம் ஏதாச்சும் ஒன்று ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரதை பார்த்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இனிமேல் நான் இன்ஸ்டாகிராம் வர போகிறது கிடையாது அப்படின்னும், அண்ட் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் நான் ஆன்லைனில் இருப்பேன். அதுவும் எதுக்காகனா, இந்த ப்ரொமோஷன்ஸ்க்காக இந்த சாரீ ஜுவல்ஸ்லாம் வந்திருக்கும் இல்லையா, அதை நீங்கள் அட்ரஸ் அனுப்புங்க, நான் அதை திருப்பி உங்களுக்கே நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அக்கௌண்ட்டே டெலீட் பண்ணிட்டாங்க. நிஜமாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, பட் அவங்களோட அக்கௌண்ட் அவங்க அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிருக்கலாம், நெகட்டிவ்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு. பட் அவங்களுக்கு ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததுனால தான் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் ஆப்வியஸாக தெரியுது. ஸோ சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ரோஜா பிரியங்காவோட ரீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் லிங்க் கூட சொல்லுங்கள்.